2 கோடி வாக்காளர்கள் அப்படி வேண்டாம், 2 கோடி தொண்டர்கள் தான் எங்களுக்கு வேணும், இந்த 2 கோடி தொண்டர்களை நாங்கள் இணைக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம், அதாங்க விஜய் அவர்களுடைய கட்சி ஒரு கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு கேம்பெயின் அப்படிங்கிறது இந்த டிஜிட்டல் உலகத்தில் எது ரொம்ப பெட்டராக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கணும். ஸோ அந்த அப்ளிகேஷனை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காரு விஜய் அவர்கள். விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்கிறத விட தளபதி விஜய் அவர்கள்னே சொல்லலாமே. தளபதி என்ன யார் அப்போ விட்டு சொத்து, யாருக்கு வேணாலும் தான் சொல்லலாமே. தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தளபதி விஜய் அவர்கள் இப்படி சொல்லியிருப்பது மட்டும் இல்லாமல் அவர் அதை லாகின் பண்ணி அவர் செல்ஃபிலாம் எடுத்து நான் இந்த அப்ளிகேஷனில் இணைந்து விட்டேன், இதுதான் உங்களுடைய உறுப்பினர் அட்டை, பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்கிற மிகப்பெரிய ஒரு சித்தாந்தத்துடன் நம்ம களமிறங்கி இருக்கிறோம். 2026 தான் நம்முடைய இலக்கு. அதை நோக்கி என்னுடைய பயணத்தில் எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நம்ம கட்சியினுடைய உறுதிமொழி நீங்கள் வாசித்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதில் ஜாயின் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஸோ இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது இன்றைக்கி ட்விட்டரே இஸ்மா தெரிக்க விட்டுருக்காங்க விஜய் விரும்பிகள், விஜய் ரசிகர்கள், அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சகாக்கள். ஸோ இவங்க எல்லாருமே இன்றைக்கி விஜய் அவர்களுடைய இந்த ஒரு டாபிக் தான், நாங்கள் வந்து உறுப்பினராக மாற போகிறோம், எல்லார்ட்டையும் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க, எல்லாரும் உறுப்பினராக மாற போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 கோடி அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஃபேன் பேஸை வச்சு நாட் ஒன்லி தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் அதில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதில் எத்தனை ஓட்டுகளாக மாறும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் விஜய் அவர்கள் வைத்திருப்பார், விஜய் அவர்களுடைய வருங்கால அரசியல் நகர்வுகள் வைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். அடுத்ததா எத்தனைங்க, 2 சீட்டு தானாங்க. கத்தையாக கொடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையாக கொடுக்குறாரு. ஐயோ இதுக்கு தான் நீங்கள் தீக்குளிப்பெல்லாம் சொன்னீங்களாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி விசிகாவினுடைய நிலைமை. மறுபடியும் விசிகாவுக்கு 2 சீட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது பிளேலிஸ்ட் அரசியல் புயல், சேனல் பெயர் அரசியல் சதுரங்கம். அரசியலுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த அரசியலுக்கு அச்சாணியாக இருப்பது பணம். இந்த பணத்துக்கு மிகப்பெரிய அளவில் எல்லாரும் உதவி செய்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய போதை ஆசாமிகள் தான் உதவி செய்கிறாங்க போல். இந்த போதை ஆசாமிகளால் நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் செய்திகள் அப்படிங்கிறது ரொம்ப அடிபட்டுகிட்டே இருக்குது. இப்போ மாம்பழ சீசன் தொடங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தெருவெங்கும் மாம்பழம் தான் இருக்கும். அதே மாதிரி ஆப்பிள் சீசன் இருக்குது, ஃப்ரூட்ஸுக்கெலாம் இல்லாட்டி ஃப்ளவர்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய பூ செடி இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு சீசன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இப்போ இந்த போதைக்கான சீசன்னு தோணுது. ஒரு போதை ஆசாமி ஜாபர் சாதிக் அப்படிங்கிறவனை பிடிக்கப்பட்டு இன்னும் பிடிக்கலை, அவனுடைய உண்மை என்ன அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் அரசியல் சார்புடையவன், அவன் சினிமா சார்புடையவன் அப்படின்னு சொன்னால் அது பற்றிக்கிச்சு. ஒட்டுமொத்தமாக ஜாபர் சாதிக் அப்படின்னு சொல்கிறவனை தேடிட்டு இருக்கும்போது அவனுடைய தம்பியும் விசிகாவினுடைய கட்சியிலேருந்து நீக்கப்படுறாங்க. அப்படியே வரும்போது மறுபடியும் பார்த்தா பிரகாஷ்னு ஒருத்தனை பிடிக்கிறாங்க. அவன்கிட்ட ஒரு 150 கோடி ரூபாய் அளவுக்கான போதைப் பொருள் அப்படிங்கிறத சீஸ் பண்ணுறாங்க. 10,000க்கும் அதிகமான டேப்லெட் போதை மாத்திரை அப்படிங்கிறது சீஸ் பண்ணப்படுகிறது. அடுத்தா LSD அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஒரு போதைப் பொருள், அதை பற்றி விழிப்புணர்வு அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. திடீர்னு பார்த்தா கஞ்சா போதையில் அட்டகாசம் செய்தவர்களை தட்டி கேட்ட தனது கணவரை போதை வாலிபர்கள் வெட்டி கொன்று விட்டதாக மனைவி கண்ணீர் மல்க பேட்டி அப்படிங்கிற ஒரு செய்தி இன்று வெளியாகி இருக்கிறது. இது ஒரு செய்தி தானா அப்படின்னு பார்த்தா இல்லை. மறுபடியும் நான் சொன்னேன்ல இது போதை சீசன் அப்படின்னு சொல்லி, போதை கும்பலின் உச்சக்கட்ட அட்டகாசம், கொலை, போலீஸுக்கு வெட்டு, சுட்டு பிடித்த போலீஸ், பகீர் காட்சிகள் அப்படின்னு சொல்லி தந்தி டிவி அவங்களுடைய செய்தியை வெளியிட்டு வருகிறார்கள். இதெல்லாம் நடப்பது எங்கேயோ ஊபி உத்தரப்பிரதேசம்லாம் கிடையாது, அங்கெங்கேயோ இருக்கக்கூடிய வடநாடும் கிடையாது, நம்ம ஊரில் தான், நம்ம மண்ணில் தான். எந்த மண்? நம்ம மண்ணில் தான் இது எல்லாமே நடந்துட்டுருக்கு. உடனடியாக இது என்ன செய்யப்பட வேண்டும்? வேறறுக்கப்பட வேண்டும். இல்லைனா நம்ம உடம்பை கேன்சர் செல்கள் தின்ற மாதிரி நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த இளைஞர்களுடைய ஒரு பெரிய பட்டாளம் இருக்குல்ல, அந்த பட்டாளத்தை முழுவதுமாக அழித்துவிடும் இந்த போதை அப்படிங்கிற ஒரு கேன்சர். அடுத்ததா பொது தொகுதி கொடுக்கலைன்னா தீக்குளிக்கவும் தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சங்கத்தமிழன் அவர்கள் சொன்னது தாங்க இங்கே பெரிய ஒரு டாப்பிக்காக ஓடிட்டுருக்கு. ஒரு 4 பேர் தீக்குளி கூட போனால் நீ என்ன பண்ணுவீங்க? அப்போ இளைஞருடைய கருத்தை அவர் கேட்டுத்தான் ஆகணும். நாங்கள் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தீக்குளிக்க ட்ரை பண்ணியிருக்கோம். கருணாநிதி அவர்களே பார்த்துட்டு அப்படியே பயந்துட்டார், ஷாக் ஆகிட்டார்.
2014 திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு ஒரே ஒரு சீட்டு தான் கொடுத்துச்சு. அதே அண்ணா அறிவாலயத்துக்கு உள்ளே தனக்கு தானே தீ வைத்துக் கொள்வதற்கு தீ வைப்பதற்கு முயற்சித்தா. அது கருணாநிதி தெரிஞ்சிருச்சு, நியூஸ்ல வந்துருச்சுங்க. டக்குனு கூப்பிட்டு வாங்க, என்னங்க உங்க தொண்டர்கள் இவ்வளவு தீவிரமா இருக்காங்க, என்னங்க உங்க கட்சியை சார்ந்தவங்க எல்லாரும் இவ்வளோ இதா இருக்கீங்க, தீக்குளிக்க போயிட்டாம்பா, 2 தொகுதியா வேணும் அப்படின்னு சொல்லி 2 தொகுதி கொடுத்தாங்க. அது அந்த காலம். இப்போ எங்க கட்சி எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தெரியுமா, எங்க தலைவர் எப்படி இருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னதோடு மட்டும் இல்லாம இந்த முறை எங்களுக்கு ஒரு பொது தொகுதி கிடைச்சிருக்கணும். சப்போஸ் கிடைக்கலன்னா மறுபடியும் எங்களுடைய தொண்டர்கள் யாராவது தீக்குளிக்கலாம் போயிட்டாங்கன்னா அதற்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லுவார், பெரிய அளவில் பயந்துட மாட்டாரா அப்படின்னு சொல்லி சங்கத்தமிழன் ஒரு இடத்துல பல இன்டர்வியூலாம் கொடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா விசிகாலேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, நமக்கு தொகுதி ஒதுக்கிட்டாங்கடே, மறுபடியும் விழுப்புரம் சிதம்பரம் அப்படிங்கிற 2 தொகுதி கொடுத்துருக்காங்கடே அப்படின்னு சொல்லி. ஐயா போன எலெக்ஷன் விழுப்புரம் சிதம்பரம், இதுவும் அப்படி தாண்டே, விழுப்புரம் சிதம்பரம் சார் ஒரு பொது தொகுதிக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படலாமேடே அப்படின்னு சொல்லி வன்னியரசு அவர்கள் நியூஸ் 7 பேட்டிக்கு ஒரு பிரத்யேகமான வீடியோ ஒன்று பதிவு பண்ணியிருந்தார். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கருணாநிதி அவர்கள் இப்படியே கேட்டார், உங்களுக்கெல்லாம் பொது தொகுதி வேணுமா, நீங்களாம் பொது தெருவில் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இணையாக பொது தொகுதி வேண்டாம், பொது தொகுதிக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொன்னதாக ஒரு வீடியோ இப்போவும் வைரலாக இருக்குது. அதே மாதிரி இவங்க 3 தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வெறும் 2 தொகுதி தான் உங்களுக்கு தரப்படும் அப்படின்னு சொன்ன பிறகு அங்கேயும் ஓகே 2 தொகுதி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி விசிகாவினுடைய தொண்டர்கள் ஆதரவாளர்கள் கரகோஷம் எழுப்பி சந்தோஷமாக எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், விசிகாவினுடைய பலம் தெரியாமல் மோதிட்டு இருக்காங்க திமுக. அவங்க இப்போ தேசிய கட்சியாக வலம் வர ஆரம்பித்திருக்கிறார்கள். விசிகா மாநாடெல்லாம் நடத்தினாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. 2 தொகுதி கொடுத்து விசிகாவினுடைய பலத்தை யானையை ஒரு சங்கிலியால் கட்டி போடுற மாதிரி நீங்கள் கட்டி போட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நாள் அந்த யானை பிளிரி சங்கிலியெல்லாம் அறுத்து விட்டு நானும் ஒரு பெரிய மிருகம் தாண்டா, என்னை பார்த்து பயப்படுறா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கெத்தான நிலைமையில் வந்து விசிகா நிற்க போகிறாங்க. அன்னைக்கு தெரியும் 2 சீட்டை நீங்கள் கொடுத்ததுக்கு எந்த மாதிரியான ரியாக்ஷன் வருகிறது அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய இன்னொரு ஹாட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனிமொழி அவர்கள் தான். கனிமொழி அவர்கள் மோடி அவர்களை பார்த்து அவர் சென்னையிலே பேசாமல் வீடெல்லாம் எடுத்துட வேண்டியதானே, அடிக்கடி என் சென்னை வந்துட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு கேட்டுட்டாங்க. இதை உடனே யார்கிட்ட போய் கேட்டாங்க, அண்ணாமலை அவர்கிட்ட. கனிமொழி அவர்கள் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னோன்னே அண்ணாமலை வச்சு பிரித்து மேய்ஞ்சிட்டார். அவங்களுக்கு என்னன்னா அவங்க அப்பா கட்டி வச்ச வீட்டில் தங்கிருக்காங்க. அந்த அம்மா உழைச்சி சம்பாதிச்சிருக்காங்களா கனிமொழி? அந்த அம்மா சொந்தமாக ஏதாச்சும் காடு மேட்டில் போய் வேலை செஞ்சு விவசாயம் பார்த்து சம்பாதிச்சாங்களா? கேட்டா சன்னா டாக்டர் ஆஃப் கலைஞர் கருணாநிதி, அவ்வளவுதான். அதை வச்சு ஓசியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஓசியில வாழ்ற கனிமொழி அவர்களுக்கு பிரதமரை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை என்று நான் பார்க்கிறேன். கனிமொழி அவர்கள் யார்? கருணாநிதி அப்படிங்கிற பேரை தூக்கிட்டா கனிமொழி அவர்களுக்கு என்ன இருக்கு? வெறும் ஓசி, எல்லாமே ஓசி. இந்த ஓசின்னு கேட்டாலே நமக்கு அவர் ஞாபகம் தான் வருது. யாரும் நான் சொல்ல மாட்டேன், முடிஞ்சா நீங்களே கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணுங்களேன். ஓசி அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு தெரியுமா? இப்போ அவர் எப்படி இருக்காருன்னு தெரியல, அவருடைய தொகுதி எல்லாமே எம்டி ஆயிடுச்சுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ கனிமொழி அவர்களை பற்றி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருப்பது, வெறும் அப்பா வீட்டு காசை மட்டுமே வச்சு என்ன உழைச்சிருக்கீங்க, காடு இல்லாட்டி விவசாயம் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இப்போ செய்தியாளர்கள் இருக்காங்கன்னா அவங்க ஒரு தொழில் வச்சுருக்காங்க, உங்களுக்கு என்ன தொழில்? வெறும் அப்பா வீட்டு காசை மட்டுமே வச்சு அப்பாவினுடைய பெயரை வச்சு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான அருகதையும் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்களை டைரக்டாக அட்டாக் பண்ணியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. இதுக்கு உங்களுடைய அந்த ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? கனிமொழி அவர்களை இப்படி அட்டாக் பண்ணது சரியா தவறா? தவறு என்றால் அதற்கான காரணம், சரி என்றால் அதற்கான காரணம் இங்கே வரவேற்கப்படுகின்றன. ஏன் நானே சொல்லி நானே மாட்டிக்கிட்டு என்னையை மட்டும் ஜெயிலில் பிடிச்சி போகணும், நீங்களாம் ஐயோ விக்கி ஜெயிலுக்கு போயிட்டானேன்னு சொல்லணும். அதுதானே நடக்காது. நீங்களும் நானும் ஒன்று. நான் இங்கே வந்து வீடியோ சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். பட் எப்போவுமே டிபி ட்ரூப்ஸ் ரொம்ப நியாயமாக இருக்கணும். கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, யாருடைய மனது புண்படும் வகையாக பேசக்கூடாது. என்ன நடக்குதோ அதை மட்டும் நீங்கள் சொல்லலாம். உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நீங்கள் இங்கே எழுதலாம். அதற்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நமக்கும் என்ன இருக்குப்பா, பேச்சுரிமை இருக்குது. சனாதானம் ஒழிப்பு அப்படிங்கிறது ஒரு பேச்சுரிமைனா அதை ஒழிப்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி கருத்துக்களை சொல்வதும் பேச்சுரிமை தான். இரண்டும் பேச்சுரிமைக்கு கீழே தான் வருதுப்பா. அதனால் பேச்சுரிமையை பற்றி யாரும் இங்கே நமக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம். ஏன்னா நாமளே நீதிமன்றங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆர் ராசா அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேச்சுரிமைக்கான ஸ்டார்ஸ். நம்மளும் அதே மாதிரியான பேச்சுரிமைக்கான ஸ்டார்ஸ், கருத்துரிமைக்கான ஸ்டார்ஸாக மாறலாம். அடுத்ததா கமலஹாசன் அவர்களுடைய ஒரு பழைய வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப வைரல் ஆகிட்டே இருக்கு. எதுக்குன்னு தெரியல, ஒருவேளை தொகுதி பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ என்னவோ, அதனாலேயோ என்னவோ கமலஹாசன் அவர்கள் நான் கருணாநிதி அவர்களை ரொம்ப பெரிய அளவில் அசிங்கப்படுத்திட்டேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. அப்படி அசிங்கப்படுத்துகிறாருந்தா அப்படி அசிங்கப்படுத்தணும்னு நினச்சா வேறு எதுவுமே இல்லை. மு.க. ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி பெயர் மட்டும் சொன்னாலே போதும் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அப்படி அவர் அவமானப்படுத்தணும்னு சொன்னா சும்மா மு.க. ஸ்டாலின் சொன்னாலே போதுமானது. சந்தோஷமா
எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோன்னு தெரியல, பட் இப்போ வைரலாக மாறிட்டு இருக்கு. அரசியல் உலகத்தில் இதெல்லாம் சாதாரணமப்பா. முக ஸ்டாலின் அவர்களுடைய பெயரை உச்சரித்தாலே அது கருணாநிதி அவர்களுக்கு இழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கமலஹாசன் அவர்கள் இப்போ திமுக கூடவே கூட்டணி வைக்க போகிறாரா, திமுக கூடவே தொகுதி பங்கீடு நடத்த போகிறாரா, ஒரு சீட் கிடைக்குமா அப்படின்னு சொல்கிற மாதிரி பல கருத்துக்கள் இன்றைக்கு சோஷியல் மீடியாவில் வலம் வந்து கொண்டு இருக்கின்றன. இந்த கருத்துக்களுக்கும் உங்களுடைய கருத்துரிமையை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யலாம், கருத்துக்களை பதிவு செய்யலாம். இது திராவிட பூமி, இங்கு பாஜகவுக்கு இடம் கிடையாது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேட்டி. ஏய், இந்த அவர் நிருபர் என்ன தெரியுமா கேள்வி கேட்டாரு, அதிமுகவை விட கூடுதலாக பாஜக சீட்டு வாங்கிடுவாங்கன்னு சொல்கிறாங்களே உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இல்லை அதிமுக பற்றி மட்டும் அவங்க சொல்லலையே, நிறைய பேர் திமுகவை தாண்டி பாஜக வந்துடும் அப்படின்னு தானே பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இப்ப சமீபத்துல அதிமுகவோட பாஜகவுடைய வாக்கு சதவீதம் அதிகமாயிருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றங்கள் கருத்துக்கள் தொடர்ந்து பேசப்படுது இல்லையா, அதை நீங்க கவனிச்சிங்களா? அது அதிமுக விட பிஜேபி வாக்குகள் அதிகமாக இருக்குன்னு மட்டும் பேசப்படல, திமுக விட அதிகமாக இருக்குன்னு சொல்லி பேசுறாங்க. எனக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா என் எதிரிக்கு 2 கண்ணும் போயிருக்கணும். என் எதிரி திமுகவையும் என்னதான் சொல்லிட்டு இருக்காங்க, பாஜகவை விட குறைவான ஓட்டு தான் வாங்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சொல்லியிருப்பது அடுத்ததாக அவர் சொன்னது தான். இது திராவிட பூமி. எங்க மறுக்கா சொல்லுங்க, திராவிட பூமி இது. அது இல்லை திராவிட மாடல். இப்போ திமுகவும் அதிமுகவும் என்ன அலைன்ஸ் வச்சுக்கிட்டீங்களா ஐயா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டைரக்ட் அட்டாக். அந்த டைரக்ட் அட்டாக் என்ன அப்படிங்கிறத அடுத்த காணொலியில் பார்க்கலாம். ஸோ இந்த காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள், இது திராவிட பூமி அப்படின்னு சொல்லி முன்னாள் அதிமுகவினுடைய அமைச்சர் சொல்லியிருப்பதும், அதன் பிறகு அந்த கமலஹாசன் அவர்களுடைய வீடியோ, அதுக்கு முன்னாடி சில பல நபர்கள் கருத்துரிமை அப்படின்னு சொல்லி பேசினது, அதற்கு முன்னாடி நம்ம பார்த்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அப்ளிகேஷன், இதெல்லாம் உங்களுடைய கருத்துக்கள் தான் இங்கே வரணும். விக்கி வீடியோ போகிறானோ இல்லையோ, உங்களுடைய கருத்துக்கள் 4 பேருக்கு நச்சுன்னு சில விஷயங்களை புரிய வைக்கணும். புரிய வைப்பீங்கன்னு அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.